ஒரு 50% புரிஞ்சிச்சுல. ஏன்னா நெறைய ஆ. எடிட்டிங்ல போயிருக்கு. ஆமாமா. கடைசியா அவங்க 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வேற நடக்குதுல்ல. யாருக்கு? சாண்ட்ரா, திவ்யாக்கு. அது அது கரெக்ட். உனக்கு வந்திருக்காதுல்ல. அது வந்து பார்க்கும்போது ஷீ இஸ் அக்செப்டிங். நான் சொன்னது அப்படிதான் சொன்னேன். ஏன்னா எனக்கு அப்படி புரிஞ்சிச்சு. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒண்ணும் இதாகல. ஆனா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. கானா வினோத், அப்புறம் சாண்ட்ரா, இல்ல சாம். கமருதீன். ஐயோ முடியல. 1 ஹவர் பார்க்கவே முடியலையே. லைவ்ல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. ஸோ சாண்ட்ரா அது 75% கட்டு. அது சாண்ட்ரா இஷ்யூ உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சா? ஜம்ப்னு தெரிஞ்சா, நல்லா தெரிஞ்சா நல்லா எடிட்டிங்ல. ஜம்பிங் தான். பயங்கர ஜம்ப். அங்கேயே டயர்ட் ஆயிட்டாரு. சாம் முடியல சாம், சத்தியமா முடியல சாம். எங்க ரசிகனை காணோம். ஆனா கானா வினோத் அவன் வந்து அவ புரிஞ்சுக்கிறது இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லிசனிங் ஸ்கில் இல்ல. லிசனிங் ஸ்கில் சுத்தமா இல்ல. விஜய் சொல்றதுமே ஏத்துக்க மாட்டாரு. போன வாரம் பண்ணாரு பாத்தியா? அவரு சொன்னாங்கல்ல, அவர் என்ன சொன்னாலும் நம்ம தலையாட்டிடணும் அப்படின்ற மாதிரி. என்ன சொன்னாலும் தலையாட்டுறாரு. அவர் கேட்கிற கேள்வி கூட ஆமா சார், ஆமா சார்னு தலையாட்டுறாரு. அது அது நல்லது இல்ல ஆக்சுவலா. அவ்வளோ மக்கள் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னாலுமே அவர் பண்றது வந்து ஏற்கல. அதுக்கான விளக்கம் ஒரு குவாலிட்டி இல்ல. அவரால அது அந்த இது இல்ல. இல்ல சாம், ஒரு டைட்டில் இருக்குன்ற ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்கெட்ச் போடுறாங்க அவ்வளவுதான். மாற்று சொல்ல. ஃபைனலி நம்ம காலைல பேசினதானே. ஃபைனலி நம்ம காலைல பேசினதானே. ஆமா. அது வேற இது வேற. அவர் ரெண்டாவது இவர் வந்து அங்க எப்படி சொன்னாருன்னு தெரியல. அவங்க ஒரு உமன், நீங்க ஒரு மென், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாரு. அத புரிஞ்சுக்கல அவரு. சாம் ப்ரோ, நான் ஒன்னே சொல்லட்டுங்களா? சொல்லுங்க ப்ரோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, அரோராவை தான் டைட்டில் வினரா போறாங்கன்னு தோணுது. அப்படிதான் போயிட்டு இருக்கு ஷோர நீ நேரட்டிவ். வேறயா? அதெல்லாம் இல்லவே இல்ல. சும்மா விக்னேஷ் ப்ரோ ஏதோ கடைசி சர்ப்ரைஸ் இருக்குன்றீங்களே, என்னது ப்ரோ? யாருதான் ப்ரோ எவிக்ட்? எஃப்ஜேவா இல்ல ஆதிரை? எஃப்ஜே ஆதிரை 2 பேரும் தான். இன்னைக்கு காட்டவே இல்லை. நாளைக்கு ரெண்டையுமே காட்டுவாங்களோ? நாளைக்கு 2மே நாளைக்கு 2 சாட்டர்டேல யாருமே பண்ணல. இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லையே ப்ரோ. ரெண்டு சாம் அந்த கமருதீன் குத்துனதை காட்டினானுங்கல்ல பார்வதி. இது பார்வதி கட் பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி எந்த வீக்குமே வந்தது இல்ல. ஒரு ஆள் இல்ல முந்தி வந்து நடந்திருக்கு ப்ரோ. முந்தி சீசன்ல வந்து 2 பேருமே ஒரே நாள்ல வீக் பண்ணிருக்காங்க, மாத்தி மாத்தி பண்ணிருக்காங்களே. இவங்கள பண்ணாங்களே, சாச்சனாவையும் ஆனந்தி. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ண அங்க இருந்தேன். நிறைய கட்டு, பயங்கர ஜம்ப் கட்டா இருந்துச்சு. இமாத் ப்ரோ வரவே இல்லையே. நானும் அவரும் வரவே இல்லையே. யாரு பார்த்தேன்? இமாத் ப்ரோ வந்தாரு, நான் பார்த்தேன். ஃபர்ஸ்டே வந்தாரு. நான் எடுத்து வச்சிருக்கேன் ரெக்கார்டு. சாம் பக்கத்துல தான் சார் நான் இருந்தேன்.
அதுவே அவரையே ஒரு வாரமா ஒரு ஃப்ரேம்ல தான் காமிச்சாங்க. அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லுவார்ல, ஆமா சொல்லும்போது இது அப்போ வந்து இமால் ப்ரோ எல்லாரும் தலையாட்டுறீங்க. ஆமா கேட்கணும்ல அப்படின்னு கேட்பார்ல. ஆமான்னு எல்லாம் தலையாட்டுறீங்க. அப்போ வந்து லெஃப்ட்ல ஓரமா இருக்கீங்க 2 பேரும். அதுல. அப்படியா ம். நான் ஃபுல்லா பார்த்தனே. ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல இரு நான் போட்டு நான் மேல போடுறேன். வேணா டிஎம் பண்ண ஃபர்ஸ்ட் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன்னா பாத்துக்கிறேன். நான் என்ன பண்ணாத. அதெல்லாம் போடல. வெயிட் பண்ணு சாம். போடுறாரு சாம். அவசரப்படுறாரு சாம். சொல்லுங்க பிரகாஷ். என்ன எல்லாம் ஸ்பீக் பண்ணிட்டேன். ரசிகா ஹலோ கேக்குதா? கேக்குது. எப்படி இருந்துச்சு? ஓகே. மொக்கையா என்னையா இது? உனக்கு ஏதாவது இதெல்லாம் புரிஞ்சா? கிறுக்குத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுச்சு. அத இதுல வந்து பொய் வேற சொல்றான். அத கூட கால் அவுட் பண்ண முடியல எங்களால. யார் போய் சொல்றா? ம் யார் போய் சொல்றா? சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்றேன் அது என்னன்ட்டு. ஓகே ஓகே ஓகே. வீடியோட தான் போடணும் அதெல்லாம். ஓஹோ புரிஞ்சிச்சு. எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நிறைய இது என்ன இது ரோஸ்ட் மாதிரி இல்லையா? இது கச கச கசன்னு இருந்துச்சாங்க. இங்க என்ன சொல்ல ஒரு வர்றாங்க கோவியா ஒரு இல்ல. மண்ணும் புரியல. ஒண்ணுமே இல்லைங்க. சி அவனுக்கு வந்து ஈகோ ட்ரிகரா இருக்கு சரியா? கானா வினோத்தும் இந்த எஃப்ஜேயும் வந்து அந்த வீக்கெண்ட்ல வந்து இவர் பேச விட மாட்டாரு. சும்மா இவர் சரின்னு சொன்னா அதான் தலையாட்டு அட்ரஸ் உட்காந்துருந்தா பண்ணிட்டாரு. விட்டுருவாரு. அதான் சொல்றேன். அந்த ஈகோ ட்ரிகர் ஆகி தான் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவே தூக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம போன வாரம் சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஒரு எலிமினேஷன் தான் இந்த வாரம். 2 இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதுல வந்து பொசுக்குன்னு வந்து இவரை தூக்குறான். அதுவும் எஃப்ஜே கரெக்டா தூக்குறான். அப்புறம் வந்து கானா வினோத்தை வந்து அதை சொல்லியே அடிக்கிறான்ற போது இது வந்து வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்கு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் ட்ரிகர்ட் ஆன் தட். அதை எப்படி அவன் சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே அடிச்ச மாதிரி தான் இருக்கு இது. ஐ டோன்ட் சி தட். இது வந்து சும்மாலாம் இல்லை. கானானது இவ்வளோ அடிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த வாரத்துல. நல்லா தான் பண்ணான் ஆக்சுவலி. கேப்டன்சி இவங்க பண்ணதோட நல்லா தானே பண்ணான். யோசிச்சு பாரு, கடைசியில் 2 வாரம் எடுத்துக்கோ. அதுதான் சொல்றேன்ல. எல்லாரும் காலையில சாண்ட்ராக் ரோஸ்ட் சொல்லும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சாண்ட்ராக் ரோஸ்டே இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? சாண்ட்ராக் ஏன் இது ரோஸ்டே இல்லை சரியா? ம். இது லிட்டரலி வந்து உனக்கு வந்து நேம் கிளியரிங். இது இந்த மாதிரி இருக்கு. அவங்க வந்து ஒரு இதுல டவுனா இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் போயிருக்கு. சரி ஓகே. இப்போ வந்து இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து நல்லா இல்லை. மக்கள் இதை பிடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க இதை பார்க்க ஃபிக்ஸ் மாட்றாங்க. பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்றாங்க. நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்றாங்க. டேய் கரெக்ட். இது எப்படிடா உனக்கு இதாகும்? இது ரோஸ்ட் கிடையாதியா? எனக்கு புரியல இது என்னன்ட்டு. ஆதிரை மாட்டில் கூட எனக்கு வந்து கானாவினத்தெல்லாம் ஒரு அடிக்கணுமான்னு தோணலாங்க. அவனுக்கு அது புரியல. அது என்னன்ட்டு, அது என்ன டிவைஸ்னா அவனுக்கு தெரியல. எவ்ரி ஒன் வில் நாட் நோ எவ்ரி திங் அபவுட் தோஸ் திங்ஸ் அப்படின்ற போது நீங்க எதுக்கு? இல்ல திவ்யா சாண்ட்ரா இஷ்யூல கூட இது எங்க போய் முடியும்னு தெரியல. உட்காருங்கன்னு சொல்லிட்டு 2 உட்கார வச்சிட்டாரு பாத்தியா? இது எப்படி முடிக்கணும்னே தெரியலன்னு சொல்லிட்டு. எதுக்குமே க்ளோஷர் கொடுக்கறது இல்லை. இதை நான் எப்பயோ சொல்லிட்டு இருக்கேன் சரியா? ஆஸ் அ ஹோஸ்ட் யூ நெவர் கிவ்ஸ் க்ளோஷர் டு எனிதிங். சும்மா எல்லாத்தையும் வந்து ரோஸ்ட். சரி ஓகே. இப்ப ரோஸ்ட் பண்ண இதை வச்சு இப்ப அவுட்கம் என்ன? இப்ப என்ன இவங்களை போய் நைட் இந்த மாதிரி பண்ணாதன்றியா இல்ல பண்ணுன்றியா? சரி பண்ணா இப்ப என்ன பண்ணுவ? வீட்டுல இருக்கவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணணும்? ஒண்ணுமே சொல்லல. ஒரு க்ளோஷரும் கிடைக்கல இந்த இடத்துல. திருப்பி அதே ரவுண்ட்ல தான் உட்காந்துருக்காரு. இப்ப யோசிச்சு பாரு, வேற என்ன பண்ணிருப்பேன்? இப்ப யோசிச்சு பாரு. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இவர் என்ன பேசினாருன்னு பார்த்தா எதையுமே கடைசி வரைக்கும் அட்ரஸ் பண்ணி முடிச்சே வைக்கல. எடுக்கிறாரு விட்டாரு. திவ்யா வேட்டர் எடுக்கிறாரு விட்டுட்டாரு. சாண்ட்ரா கேப்டன்சி டாஸ்க். எடுக்கிறாரு விட்டாரு. கேப்டன் இது சாரி இது இருக்குல்ல. அது என்னது? கேப்டன் டிஸ்கஷன் அதுவும் அப்படிதானே? அதுவும் தான் எடுக்காரு விடுறாரு. தலைவரே என்ன என்ன இதோட க்ளோஷர் என்ன? சரி இப்ப கேப்டன்சி நல்லா கேப்டன்ஷிப்ல 2 பேரோ 3 பேரோ தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. மீதி பேர்லாம் எதுவுமே சொல்லல. ஏதாவது சொன்னாங்களே. எல்லாரும் சொன்னாங்க. திவ்யா சொன்னாங்க. அடிக்கிறது மட்டும் தான் எடுத்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மிச்சதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமே. மீதிலாம் சொன்னாங்களா இல்ல கட் பண்ணிட்டாங்களான்னு கேக்குறாங்க. விக்னேஷ். ஓகே புரியல எதுல?
இல்ல எல்லாருமே சொன்னாங்க. அப்ப கட் பண்ணிருக்காங்கல்ல. அதுதான் சொன்னேன்ல சார் கான்ட்ராக்ட் சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன்ல எல்லாருமே வந்து கானா வினோத் வந்து அப்ப எட்டி பார்த்தாரு. மத்தபடி சூப்பரா பண்ணாருன்னு தான் சொன்னாங்க. ஓகே. எல்லாருமே வந்து உனக்கு நான் இது ஒஸ்ட் ஃபார்ம்ல கானா வினோத்தை சொல்லிட்டு இதுல சொல்லும்போது உனக்கு கான்ட்ராக்ட் வந்தா எப்படி இருக்கும்? உனக்கு அதானே ஏய், பிரச்சனை. எப்படி குட் பெஸ்ட் அதான் அதை பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கேன். அதுவே தெரிஞ்ச விஷயம் தானே. அதை கால் அவுட் விஜேஸ் பண்ணிருக்கணும் இவரு. இதுதானே சொல்லிட்டு போனாரு. பார்வதிக்கு தானே வேலை செய்யலன்னு சொல்லி இது பண்ணிட்டு போனாரு. திவ்யாவுக்கு சொன்னாரு. பார்வதி பார்வதி தான். கீழே கமெண்ட்ல திவ்யான்னு போட்டிருக்காங்க. இல்ல பார்வதி தான். எனக்கு அதுவும் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு சரியா படல தான் இது. வேலைலாம் பார்த்து தான் இருந்தாங்க. உனக்கு என்ன வேலையே பார்க்காம இருந்தாங்க. என்ன எல்லா வாட்டியும் வழக்கம் போல குறை சொல்லிட்டு வேலை பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே வேலை பார்த்தாங்க. ஆனா எப்ப பார்த்தாங்க என்ன பார்த்தாங்கன்றதுக்கு அவங்களுக்கே ஐடியா இல்ல. அவங்க நினைச்ச நேரத்துல போய் வேலை பார்த்திருக்காங்க. கூப்பிட்ட நேரத்துல பார்க்கல. அதுதான் கொஸ்டினே. இல்ல உனக்கு இப்ப அதான் பிரச்சனையே வரும் சரியா. கொஸ்டினே இப்ப அங்க வந்து இருக்கிறது 2 பேரு. பர் டே ஒன்ஸ் கிளீன் பண்றோம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் அது எப்பவுமே அதான் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் சம்திங் சடன்லி இந்த வாரம்ன்றதுலாம் இல்ல. இவங்க வந்து அந்த கிளீனிங் டீம்ல 2 பேர் ஆக்குனது தான் இந்த வாரம். அதுக்கு முன்னாடிலாம் எல்லா டீம்லயும் 4 பேர் தான் இருப்பாங்க. ஆமா. சரியா? இப்போ 4 பேர் போட்டுருக்கலாம். பாத்ரூம் கிளீனிங் மட்டும் தான் ஆள் கம்மியா இருக்கணும். ஏன்னா பாத்ரூம் கிளீனிங் வந்து பெருசா ஒர்க் இல்ல. பர் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கிளீனே பண்றாங்க. அது வந்து ஒன்றும் பெருசா ஒர்க் இல்லாதனால தான் இவங்க வந்து நான் ஹெல்ப்பரா வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. பிகாஸ் தேர் இஸ் நோ ஒர்க் தேர். உனக்கு வந்து ஹவுஸ் கிளீனிங்ல ஒர்க் இருக்கு. அண்ட் இட் இஸ் நாட் தட் அவங்க வந்து வீட்டில் வந்து இந்த இடத்த மட்டும்லாம் க்ளீன் பண்ணல. அவங்க வெளியில இருக்க அந்த சோஃபா போட்டிருக்க ஏரியாலாம் க்ளீன் பண்றாங்க. எல்லாத்தையும் தான் க்ளீன் பண்றாங்க அவங்க. அப்படின்ற போது ஹவுஸ் கிளீனிங்லாம் வேலை இருக்கு. இவங்க 2 பேர் போடுறதுலாம் டூ லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா சொன்ன மாதிரி ரொம்ப சீரியலாம தான் அடிச்சிருக்காங்க சரியா. அடிக்கணும் ஓகே இன்னைக்கு இவனை அடிக்கணும் நம்ம எடுத்துடுறோம் அடிக்கிறோம் அவ்வளவுதான். நான் சொன்னேன்ல உனக்கு ரசிகா, இப்ப புரியுதா நான் உனக்கு? ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அதாவது ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு முன்னாடி கூட சொன்னேன்ல, அதாவது இப்ப அடிக்கிறோன்றது சாண்ட்ராக் மட்டும் தான் தெரியும். ஒரு நம்மளுக்கு இந்த இது ஒரு லைட்டா டவுன்ன்றது. ஆனா இங்க நம்மளுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியல பாத்தியா? அடிச்ச சாண்ட்ராக்கே தெரியாதுன்ற இது இது அடியே கிடையாதுன்ற என்ன பொறுத்த வரைக்கும் இது நாட் இல்ல ஈவன் நிறைய இட். உனக்கு எடிட்ல போனனால உனக்கு அவங்க நிறைய பேசி இது பண்ணது அது உனக்கு நிறைய எடிட்ல போனனால தெரியல. பட் எனக்கு நேர்ல பார்த்தனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா சாண்ட்ராக் ஓகே வந்து தெரியும். இங்க வெளியிருந்து நம்ம பாக்குற ஆடியன்ஸ் வந்து இது சாண்ட்ராக் வந்து இப்ப நம்மளே ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு என்ன சொன்னோம், இதெல்லாம் வந்து ரோஸ்டே கிடையாது, இது ஒரு பூஸ்ட்னு சொன்னோம்ல. ஸோ அதுதான் ஓகேவா. வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது ரோஸ்ட் மாதிரி ஒரு காட்டினாலும் அவங்களுக்கு மட்டும்தான் அது ரோஸ்ட்னு தெரியும். புரியுதா? நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேமுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு தான் அவர் இது பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்ப்போம். இது அப்படிதான் ஆக போகுது ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல இந்த வீக்கோட அவங்களுக்கு பொறுத்து ஜஸ்ட் ஃபார் த சாண்ட்ராஸ் அந்த அழுகுறதெல்லாம் இந்த இப்போ மூட்டை கட்டி வச்சுட்டு ஷுட் ஸ்டார்டர் கேம் தான் இப்போ அடுத்து மறுபடியும். ஏன்னா இதான் ரைட் டைம். இப்போ வந்து உனக்கு வந்து கானாக்கு சரியா நெகட்டிவ் போயிருக்கு சரியா. அண்ட் வித் திஸ் ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் கோன் கெட் த டைட்டில் எனிமோர். உடுன்னு சொன்னா கூட கண்டிப்பா தரமாட்டான். சரியான ஈகோ இருக்கு. ஸோ இதான் நல்ல சான்ஸ் மிச்சவங்களுக்கு. அந்த விக்ரம் சொன்ன அம்மா சத்தியத்தை தூக்கிட்டானுங்க. ஆமா சத்தியம். ஆமா ஆமா ஏங்க அது தெரியுதுங்க அவங்களுக்கு சரியா. அவன் திருப்பி திருப்பி அதை பண்றான் அது நெகட்டிவா போகுதுன்ட்டு. அதை வந்து இவங்க எப்படி ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. கரெக்டா கட் பண்ணிருக்கான். அதுதானே வேலையே. டேரக்டர் சொல்லியிருப்பாரு கரெக்டாக பார்த்துருப்பாரு. வீக்கெண்டில் வேற இந்த போன வாட்டி வேற கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்களே. அந்த 1 ஹவரில் காணாது போட்டனால தான் இப்போ பிரச்சனை. போடாம இருந்தா கானா காடியே விழுந்திருக்காது. மேபி போன வாட்டி அததான் வச்சு மிஸ் செஞ்சு விட்டானே. பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி வரும் உனக்கு விஜய்ஸ் வந்து நீ அடிக்கிற அந்த அப்படின்றது. இடத்துல தப்பிச்சானு பாத்தியா? எஃப்ஜேவும் கம்பெனி எல்லாம் தப்பிச்சானு பாத்தியா? காணாமத்தை மட்டும் எஃப்ஜே மாட்டி தப்பிச்சா விட்டானு. நான் எஃப்ஜே தூக்குறது முடிவு பண்ணிட்டு தான் உள்ளே போயிருப்பாங்க. அதுக்காக தான் தப்பி விட்டுருக்காங்க. இல்ல ரசிகா, அந்த இடத்துல விஜய் சொன்னார்ல, நீங்க சொல்ல காணவனத்தை மட்டும் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு காணவனத்தை மட்டும் தானே அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணாரு. இவனும் நம்ம மட்டும் தான் சொன்ன போல. இவனெல்லாம் எதுவுமே சொல்ல. ஏன் அப்படி பார்த்தா கமருதீனை கேட்டுக்கலாம்ல? ஏன் கமருதீனை கேட்கல? அடுத்த வாரம் அடிப்பாங்க. நீ ஏன் பதற? தூக்கர்னு முடிவு பண்ணி டேட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ அமைதியாக விட்டு போயிருக்காரு இவங்கெல்லாம். புரியுதா உனக்கு? புரியுது. இப்போ வந்து டேட்டு போடாத ஒரே ஆள் வந்து வினோதா தான் இவனா இருந்திருப்பாரு. சொல்லணும், அதுக்காக அவனை இவனா பிடிச்சி சொல்லணும். இல்ல அடிச்சிருக்காரு. சார் எல்லாருமே சேர்ந்து தான் சார் டிஸ்கஸ் பண்ணணும். இவனாவது கோர்த்து விடணும் அந்த இடத்துல. இவனும் பேப்பர் பேன் முடிச்சுட்டு நிக்கிறான். இவனுக்கு அது மாதிரி பண்ண தெரியலையா? He doesn't know how to do that.
சரி ஸ்பீக்கர்ஸ் போலாம். நம்மளே பேசிட்டு இருந்தா ரவுண்ட்ஸ் போயிருவோம். ஆமா, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும். யார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணது? தருண் கூட தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் நித்யா ரமேஷ். தருண் கூட பேசுறீங்களா? நித்யா ரமேஷ் போட்டுமா? இல்ல ப்ரோ, நான் லாஸ்டா பேசுறேன் ப்ரோ. ஓகே, நித்யா ரமேஷ் பேசுங்க. அதுக்கப்புறம் நடராஜன் சார் பேசுங்க. அதுக்கப்புறம் குமார் பேசுங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ். இன்னும் சாப்பிட்டேன். நித்யா ரமேஷ் இருக்கீங்களா? வருவோம். கேட்க மாட்டேங்குதுங்க. ஹலோ, பேசுறீங்களா? ஹலோ நித்யா ரமேஷ், கேட்கவே இல்லையே. கேட்கல. சரி, ஓகே, அடுத்த ஸ்பீக்கர் போங்க, வரட்டும். நடராஜன் பேசுங்க. ஆக்சுவலா ரசிகன் சொல்றதுல நிறைய பேர் மெயினா வந்து நான் பேச வந்ததே வந்து கானா வினோத் வந்து இந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவங்க எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட சாண்ட்ரா வாங்கின ரோஸ்டிங் விட இவர் நிறைய வாங்கிட்டார் ஆக்சுவலா. இத்தனைக்கும் அவ்வளவு மோசமா பண்ணல. ஒரே ஒரு கேப்டன்சி டாஸ்க் எங்க ஒரு சின்ன தப்போ இல்லாட்டா வேர்னட்டே பண்ணிட்டாரான்னு தெரியலன்னா, அந்த கிளீனிங் டாஸ்க்ல நீங்க சொன்ன மாதிரி இப்போ 2 ஆளை போட்டு அதுல ஒரு கன்ஃபியூஷன் வேர்னட்டே கிரியேட் பண்ணாரா? ஏன்னா ஆக்சுவலா பார்த்தா கம்ருதீனுக்கும் இவனுக்கு விக்ரம்க்கும் வேலை இல்லாம அந்த பாத்ரூம் டீம்ல போட்டுட்டு இவங்க 2 பேருக்கும் நிறைய கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு அன்னிவனா அந்த முதல்ல அலோகேஷன்லயே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அது வேர்னட்டே பண்ணினதா, விக்ரம்க்கு வேலை கொடுக்காம பண்ணதா, இல்லாட்டா அது கரெக்டா தெரியல. ஆக்சுவலா அதுல ஒரு வேர்னட்டே பண்ணிட்டாங்களோன்னு ஒரு சாண்ட்ராக்கும் பார்வதிக்கும் வேர்னட்டே லோட் பண்ணி கொடுத்துட்டாங்களா, இல்லாட்டா கரெக்டா அது புரியல. ஆக்சுவலா அதுல வந்து கானா வினோத் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது. மோரோவர் அவர் எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் தெரியல, இல்லாட்டா இவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி பேசினாரான்னு தெரியல. ஆக்சுவலா இப்போ கானா வினோத்துக்கே உள்ள கைடன்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியல. விஜய் சேதுபதி கன்ஃபியூஸ்டா தான் போயிருப்பாரு இவரு. ஆக்சுவலா ஒரு கரெக்டா என்ன இதுல பாயிண்ட்ல திருந்தணும் கானா வினோத்னு. இப்போ சப்போஸ் ஹோஸ்டோட வேலையே வந்து கானா வினோத்துக்கு ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும், கைடன்ஸ் கொடுக்கணும்னா அதுல கானா வினோத் கன்ஃபியூஷன்ல தான் இருக்காரு. ஆக்சுவலா ஏன்னா என்ன பேச விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் போன வாட்டி இவங்களே பேசிக்கிறாங்க. நானும் பேச விடல, என்ன பேச விட மாட்டேங்கிறாங்கிறாங்க. இந்த வாட்டியும் ஆக்சுவலா அதே மாதிரிதான் கானா வினோத் பயங்கர கன்ஃபியூஷன்ல இருப்பாரு இந்த வாட்டி. அதுல மோரோவர் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கேமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆக்சுவலா அதாவது கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கம்மியா இருக்கு. ஆர்டிகுலேஷனோ இல்லாட்டா ஏதோ ஒரு விதத்துல அந்த கவுண்டர் இருக்கிற அந்த இது வந்து பேசுறதுல ஆதிரைட்ட பேசுறதோ இல்லாட்டா விஜய் சேதுபதிட்ட பேசுறதுலயோ இல்லாட்டா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சுக்கிறதுலயோ கொஞ்சம் புவரா தான் இருக்கு. அது வந்து அந்த வின்னருக்கு அந்த இது அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வேணுமா? அப்படி வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலா ரெண்டாவது வந்து இந்த சாண்ட்ரா வந்து கடைசியில வந்து உட்காருன்னு ஒரு மாதிரி ரஃபா அது சொன்னது ஒண்ணுதான். ஆக்சுவலா அட்லீஸ்ட் எடிட்ல வந்து வெளியில பார்க்கும்போது வந்து நீங்க இனிமே பேச வேணாம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த தலைவலி திவ்யாவோட இன்னும் கூட ஞாபகம் வரலையா அவங்களுக்குன்னு உட்காருங்கன்னு ஒரு மாதிரி ரஃபா சொன்னாரு. அது ஒரு மாதிரி ஒரு ஈகோவை ஹர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் எடிட்ல. பட் விக்னேஷ் சொன்ன மாதிரி சாண்ட்ராக்கு வந்து நம்மள நல்லா ரோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க தோணி இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தோணி இருக்கும், ஆனா நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு தோணி இருக்காதோன்னு தோணுது. ஆக்சுவலா கரெக்ட், சூப்பரா பேசுறீங்க. இல்ல எனக்கு வந்து அங்கேயே ரொம்ப தோணுது இதுதான் தோணுச்சு. சாண்ட்ராக்கு இது பண்ண மாதிரி தான் தோணுச்சு, பூஸ்ட் பண்ண மாதிரி தான் தோணுச்சு. பேசுங்க பிரகாஷ், பேசுங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் எப்படியோ தூக்கிட்டாங்க போல இருக்குது வெற்றிகரமாக. இதுக்கப்புறம் யார் வந்து விக்கல்ஸ் முகத்தெரிய கிழிப்பாங்க தெரியல. இன்னி கூட பார்த்தீங்கன்னா ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு உக்காந்து அழுதுட்டு இருக்கான். நான் வந்து சுபிக்ஷாவோட இது வந்து கேமை வந்து நான் வந்து டவுன் பண்ணல அப்படின்னு. அந்த சுபிக்ஷாவுக்கும் அதுக்கும் தெரியவே இல்லை. நான் சொன்னேன்னா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு. என்னதான் பண்ண போதுங்கன்னு தெரியல. இதுங்கெல்லாம் கேமில் வச்சுக்கிட்டு ஆடுறவனை இப்போதான் அவன் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பினா உடனே அவனை தூக்கி அனுப்பி விட்டாங்க. இதுக்கப்புறம் அவன் கேள்வி கேட்பான். எல்லாம் வந்து கூட்டு கலவானிங்களாக தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. நேற்று தான் கேம் கொஞ்சம் நல்லா வருதுன்னு நினச்சோம், முடிச்சு விட்டாங்க.
நாளைக்கு. இனிமே வந்து சாண்ட்ரா மட்டும்தான் இது எல்லாரையும் கிழிக்கணும். ஆனா அவங்களே வந்து நிறைய இடத்துல வந்து வாயை விட்டு விட்டு மாட்டிக்கிறாங்க. கேள்வி கேட்குறாங்க, திருத்துன்னு முழிக்கிறாங்க. அவங்களால சொல்ல முடியல பதில். அது ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. யாருன்னா ஒருத்தங்களாச்சும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ற மாதிரி இருக்கணும். சிங்கிள் ஹேண்டடாலாம் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா முடியாது. எவ்வளவு நாள் ப்ரோ சப்போர்ட்டிவா இருப்பாங்க? எல்லாருமே இண்டிவிஜுவாலிட்டி காமிக்கிறது லாஸ்ட் 5 வீக்ஸ். அது ஓகே ப்ரோ. நான் சொல்றது என்னன்னா, ஒரு சப்போர்ட்டிங் இப்போ மேட்சே எடுத்துங்களேன், ஒரு ரன்னர் இருந்தாங்கன்னா ஒரு நான் ஸ்ட்ரைக்கர் இருக்கணும். அப்பதான் வந்து கேம் வந்து ஆனா நீங்க ஒரு பாயிண்ட்ல சொல்ல போனா இந்த பக்கம் ஒரு ஹோல் ஹவுஸே ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது வேற அதுதான் சொல்றேன். அதுக்கு தான் சொல்றேன். இப்போ அட்லீஸ்ட் வந்து இவங்களுக்கு ஒரு ஆள் வந்து நின்று பேசுற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ மொத்த பேர் நின்று அடிக்கிறாங்கல்ல, அதுக்கு யாருன்னா ஒருத்தவங்க சப்போர்ட்டர் நின்று பேசினா கூட ஓகே, இவங்க சைட்லேயும் வந்து ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ எல்லாருமே வந்து ஒருத்தவங்களை அடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க மேலே தான் தப்பு போலன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கூட யோசிப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ தெரியல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளியர் பாயிண்டோடலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு மேலோட்டமாக பார்க்குறவங்கலாம் வந்து என்ன ஆமாம் இந்த ஒரு பொம்பளை வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்கன்னா அப்போ அது மாதிரி தான் தப்பு போல அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இல்லை விஜேஸுக்கு உண்மையாகவே வந்து அந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து ஒரு உன்னை யாருன்னா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ வந்து பர்சனல் இது பண்ணி தூக்குறன்றது நம்ம லாஸ்ட் சீசன்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஹோஸ்டோட ஒரு இதுவே கிடையாது. அது ஒன்றும் புரியல. இப்போ என்னன்னா இந்த ஹோஸ்ட் அப்படிதாங்க, விடுங்க, என்ன பண்ண முடியும். நம்ம இல்லை இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோவில் லாஸ்ட் சீசனும் இதே மாதிரி தான். யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்த வாரமே போடு ஸ்கெட்சை போடு தூக்கு அப்படின்ற மாதிரியே தான் போயிட்டுருக்கு. இல்லை இந்த ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் போல இருக்குது. அட்லீஸ்ட்டு கொஞ்சம் நஞ்சம் வியூஸ், அது டிஆர்பி வந்து கம்மியாகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னமும் கம்மியாக தான் போக போகுது இதே மாதிரியே போச்சுன்னா. ஒரு தெளிவான பேச்சு கிடையாது. அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே புரிய மாட்டேங்குது. எறும்போ யானையும் வந்து மிருகன்னா இருப்பாருங்க. செம்ம எக்ஸாம்பிள். அது கவனிச்சிங்களா யாருன்னா? ஏதோ ஒரு இது வந்து சொல்லும்போது எக்ஸாம்பிள் வந்து சொல்லிட்டாரு. எறும்பு யானையும் மிருகம் தான், அது ரெண்டும் வந்து சேம் ஆயிருமா அப்படின்ற மாதிரி. அந்த ஹேர் மேட்ரப்போ ஆண் பெண் அது ஆண் பெண் பார்க்கறதுக்கு மாற்றி பேசிட்டாரு. இது ஏதோ உளறிட்டாரு. எப்படியா எறும்பு எப்படியா வந்து உனக்கு மிருகமா மாறிச்சு? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற அந்த ஒரு பேச்சு தெளிவானமா அதை வந்து எடிட்டிங்லேயும் கட் பண்ணாமல் போடுறானுங்க பாரு. ஏன்டா பார்க்குறவன் எல்லாம் அப்படியே வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து அப்படியே பார்த்துருவாங்கன்னு நினைப்பேன். என்னன்னு புரியல. இவங்க ஷோ எடுத்துகிட்டு போகிறதே வந்து ஒரு மாதிரி விக்ரமுக்கும் அரோராவுக்கும் நல்ல ஸ்கோப்பு கொடுத்து கொண்டு போகிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் ஆமா, என்ன பண்றாங்கன்ட்டு. அதுதான் ப்ரோ. இல்லை ப்ரோ, ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டே இருக்குது ப்ரோ. என்ன ஒரு ஷோ வந்து அவர் சொல்கிறாருல்ல காசு கட்டி தான் பார்க்குறாங்க மக்கள்னு, அதே தான் நாமளும் கேட்குறோம். நாங்களும் காசு கட்டி தான் ஏன் பார்க்குறோம். ஒரு இதுவாக கொண்டு போங்கய்யா, ப்ராப்பராக கொண்டு போங்கய்யா. நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கும் உங்களுக்கு தேவையானப்போ வச்சுக்கிறீங்க, தேவையில்லைன்னா தூக்கிடுறீங்க. கேமு வந்து எவன் ஒழுங்காக ஆடுறான், குரூப்பாக ஆடுறவனெல்லாம் வந்து அழுதுட்டு சாரி கேட்டான்னா முடிஞ்சு போச்சு. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு அவன் வந்து உடனே சாரி கேட்டுருவான், இல்லைன்னா போய் ஓரமாக உட்காந்து அழுவான். அம்மா சத்தியம் அம்மா சத்தியம்னு. ஏன்டா இவ்வளோ பெரிய நாளைக்காவது இதை கேட்குறாங்களா இல்லையா? அதை கேட்குறாங்களானே தெரியல ப்ரோ. இல்லை அதுதான் சொல்கிறேன். ஏன்டா எப்படி பார்த்தாலும் ஒரு 28 23 வயசுக்கிட்ட ஆகுதுன்ற இன்னமும் அம்மா சத்தியம்னு சொல்லிட்டு இருக்க. இதான் உன்னோட ப்ரொஃபஷனலா? நீ தான் வந்து ஸ்டாண்டப் காமெடியானா? நீ போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது அம்மா சத்தியமாக நான் சொல்கிறது ஸ்டாண்டப் காமெடி தாங்க சரிங்க அப்படின்னு போல இருக்குது. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கேமை எப்படி ப்ராப்பராக வந்து ஆடுங்கடான்னா அதை விட்டு எப்போ பார்த்தாலும் நான் மக்களை என்டர்டெயின் பண்ணணும் இது மாதிரி பண்ண என்டர்டெயினிங் ஆகும், வெறுப்பு தான் ஆகும். ஒரு ஷோவை பார்க்குறோமா எங்கன்னா கொஞ்சமாச்சும் நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். இவங்க பண்ணுறதை பார்த்தா காண்டு தான் ஆகுது. ஓகே ப்ரோ, செகண்ட் ரவுண்டு பேச வருது வாயில நல்லா. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அடுத்து யார் விக்னேஷ்? இப்போ நித்யா ரமேஷ் பேசுறேங்க. நித்யா ரமேஷ் அப்படியே வந்தாங்க, அவங்க பேசாமல் போயிட்டாங்க. அவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் கேக்குதா? அதுக்கப்புறம் தான் கேக்குது, பேசுங்க. கேக்குது கேக்குதா? ஹலோ, கேக்குது 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 சொல்லுங்க. ஓகே.
ஸோ நத்திங் நியூ டு மீ ஆக்சுவலி. ஏன்னா எவ்ரி வீக்கெண்ட் இப்படி தான் அது மொக்கையா போகுது, அட்டர் ஃப்ளாப்பு. அண்ட் திஸ் இஸ் நாட் சர்ப்ரைஸ் ஆல்சோ. ஏன்னா ஒரு ஹோஸ்ட் வந்து ஒரு ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்றாரு. ஒரு 1 வீக்ல 5 days இருக்கு. அந்த 5 daysல மல்டிபிள் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன்சைட் த ஹவுஸ், ரைட்? பட் ஆனா அதுல லாஸ்ட் ஒரு டேல நடக்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு வந்து எவ்ரி வீக்கெண்ட் அவரு பேசுறாரு, விச் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். அது பேசலாம், பட் அதுக்கு அந்த அளவுக்கு அதை ஹைப் கொடுத்து மேஜரா ஒரு டே அந்த சாட்டர்டே எபிசோட் ஃபுல்லாவே அதை டிராக் பண்ணணுமானா நாட் வேலிட். ஏன்னா அது அவ்வளவு பெரிய விஷயமாவே இல்ல. எவ்ரி வீக்கெண்ட் இப்போ ஒரு எபிசோட் பாத்தீங்கன்னா அந்த பக்கெட் விஷயமே சாட்டர்டே ஃபுல்லா அவர் அட்ரஸ் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹேர் ரிமூவ் பண்றதை பத்தி அட்ரஸ் பண்ணிருப்பாரு. சோ அது ஒரு மாதிரி போரிங்கா தான் போகுது. ரொம்ப ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டா அவர் கொண்டு போறாரு. எவ்ரி வீக் ஒரு சேஞ்ச் வரும். வீக்கெண்ட் ஆனா ஓகே அவர் இதை அட்ரஸ் பண்ணுவாரு, அதை அட்ரஸ் பண்ணுவாரு. நம்ம ஒரு ஆடியன்ஸா மல்டிபிள் திங்ஸ் நம்மளே இவ்வளோ டிஸ்கஷன் பண்றோம், ஒரு ஸ்பேஸ்ல இவ்வளோ டிஸ்கஷன் பண்றோம், அவ்வளோ போஸ்ட் போடுறோம், அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்றோம். பட் வை நாட் அந்த ஒரு ஹோஸ்டுக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, வை ஹி இஸ் நாட் டேக்கிங் தட் வெரி சீரியஸ்லி, வை ஹி இஸ் நாட் அட்ரஸிங் இட் வெரி சீரியஸ்லி? ஏன்னா 5 days அவ்வளோ விஷயம் நடக்குது. எப்பவுமே அந்த லாஸ்ட் 1 day மட்டும் நடக்கிறது வச்சு ஹீஸ் அட்ரஸிங் இட், விச் இஸ் நாட் ஃபேர் இல்லையா? இப்ப அவரு சொல்றாரு இல்ல, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு டிவி பாக்குறாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து உள்ள வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்க வார்டன் மாதிரினா, அப்ப நாங்களும் அதே தானே கேட்கிறோம். நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்க போடுறோம். நீங்க ஒரு ஹோஸ்டா உங்க வேலையை நீங்க ஒழுங்காவே பார்க்க மாட்டேங்கிறீங்களே. ஐ டு ஃபீல் த சேம் ஆன் த ஹோஸ்ட், ரைட்? கண்டிப்பா. யா. சோ பல வாட்டி கேட்டாச்சு. யா. சோ 5 days நிறைய விஷயம் நடக்குது. இது வரைக்குமே ஒரு கேப்டன்சி டாஸ்க் எப்படி பண்ணாங்க, நாமினேஷன் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க, worst பெஸ்ட் ஏன் இப்படி பண்றீங்க, எவ்வளவு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் அவர் எந்த ஒரு விஷயமே பாட்டா எதுவுமே அவர் அட்ரஸ் பண்ணதே கிடையாது. ஏற்கனவே சாண்ட்ரா வந்து மென்டலி ஓகே, சம்திங் ஷி ஹேஸ் ஒரு கோயிங் த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அது வெரி வெல் அண்டர்ஸ்டுட். அது அவ்வளோ பெருசா அவங்க வாயிலிருந்து அதை வர வைக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. பீங் அ ஹோஸ்ட் அதுக்கு ஒரு க்ளோஷரை கொடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். அங்கே யூ ஷுட் நாட் ஹோல்ட் ஆன். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, ஒத்துக்கோங்க. நோ, அது அவ்வளவு பெரிய விஷயமாவே இல்ல டிஸ்கஸ் பண்ணணும்னு. அவர் என்ன சொல்லணும்னா, நீங்க தெரிஞ்சுதான் கப்பலா உள்ள வரீங்க பிரஜன், இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, எவிக்ஷன் ஒண்ணு இருக்கு, நாமினேஷன் ஒண்ணு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே யாரோ ஒருத்தரு தான் வெளியில போவீங்க, ஒருத்தர் உள்ள இருப்பீங்க, இல்ல 2 பேரும் வெளியில போவீங்க. இப்படி சொல்லி க்ளோஷரை கொடுத்துட்டு அவர் மூவ் ஆன் பண்ணணும். அதை விட்டுட்டு சாண்ட்ரா கிட்டே நீங்க பதில் எதிர்பார்த்தா ஹவு ஷி வில் அக்செப்ட் தட், இல்லையா? அடுத்தடுத்து மூவ். She's in the confused state, obviously. Sorry, she actually is in a confusion. அவங்களுக்கே அந்த clarity இல்லங்க. She's in a confused state அதுதான் நான் போது சொல்றேன். contestant is what are not they expecting from her? That's what I'm saying. So clarity இல்ல, அப்ப எக்ஸ்பெக்ட் பண்றது அங்க வேஸ்ட் தானே. அப்ப ஏன் அதை ஹோல்ட் ஆன் பண்ற? யூ கிவ் அ க்ளோஷர் நான் சொல்றேன். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த கண்டெஸ்டன்ஸ். ஒரு சில விஷயம், மேஜரான விஷயம், எதை ஹைலைட் பண்ணணும், எதை அட்ரஸ் பண்ணணும், அது மட்டும் தான் ஒரு கண்டெஸ்டன்ட் கிட்ட நீங்க பேசி அந்த அவங்க கிட்ட இருந்து நீங்க சில விஷயத்த வாங்க முடியும். இதெல்லாம் வந்து நீங்களே ஒரு க்ளோஷரை கொடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லிட்ரலி ஒரு 35 minutes சாண்ட்ராவோட விஷயம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் டிவில. எனக்கு இரிட்டேட் ஆகுது. எனக்கு பர்சனலா என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு இரிட்டேட் ஆகுது. எவ்ரி வீக் ப்ரோமோலையும் சாண்ட்ரா அழுவுறது காமிக்கிறாங்க, லைவ் பார்த்தாலுமே சாண்ட்ரா தான், இப்ப வீக்கெண்ட் எபிசோட்லயும் சாண்ட்ரானா how I can able to digest that? எவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப நாளைக்கு அவர் வந்து டாஸ்க் நடந்தது டான்ஸ் மேரத்தான எடுத்து பேசுவாரா, இல்ல வாட் இஸ் நேம் அரோரா வந்து அந்த இது பென்சில எழுதுனது பேசுவாரா, இல்ல வந்து கேப்டன்சி இவங்க இப்படி பண்ணாங்க அதை பத்தி பேசுவாரா, இல்ல பெஸ்ட் ஃபர்ஸ்ட பத்தி பேசுவாரா? எந்த டிஸ்கஷன் நாளைக்கு ஒரு நாள் அவர் பேசுவாரு? ஏங்க எதுவுமே இல்ல. நாளைக்கு 2 எலிமினேஷன் பண்ணனும். he is not going to do any of this. That's what I'm saying. What he's trying, எனக்கு இப்ப contestants விட host மேல தான் எனக்கு அவ்வளவு கோவம் வருது. Okay, he too have his personal stuffs. மூவில பிஸியா இருக்காரு, ஷோஸ்ல பிஸியா இருக்காரு. ஓகே, பிக் பாஸ் பார்க்க டைம் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு வர அந்த few minutes நாச்சு கொஞ்சம் கேட்டுட்டு அவருக்கு ஏத்த மாதிரி அது மோல்ட் பண்ணி கொண்டு போலாம். அந்த ஷோவை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போலாமே. கமல் was doing that only, right? அதான் கமல்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாரு. that never felt like that he didn't like கம்ப்ளீட்டா வந்து விட்டு கொடுத்த மாட்டாரு. பாக்குறாரு பாக்காது, கமலோட மெயின் இன்னொன்னு என்னதுன்னா, கமல் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு என்கேஜிங்கா இருக்கும், புரியுதுங்களா? பட் ஆனா இங்க விஜேஸ் கிட்ட எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல.
ஐம் ஈக்குவலி நான் எப்படி ஈக்குவல் பண்றேன்னா கண்டெஸ்டன்ட் எப்படி நம்ம டம் சொல்றோமோ தட் இஸ் ஹவு த ஹோஸ்ட் இஸ் அண்ட் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் தட். சி நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ரைட். 5 days நம்ம ஒரு ஷோவை பாக்குறோம், நான் லைவ் பாக்குறேன். இப்ப அந்த லைவ்ல நிறைய விஷயம் நடக்குது, எனக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ஸ்க்குமே அது இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஓகே வீக்கெண்ட் வருது, வீக்கெண்ட்ல இதை அட்ரஸ் பண்ணுவாங்க, இது மேஜரான விஷயம் நம்மளுக்கே தெரியுதா இல்லையா, நம்ம அது ஸ்பேஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம், போஸ்டா போடுறோம், கமெண்ட் பண்றோம். பட் ஹோஸ்ட் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த, பேஸ்லெஸ்ஸான ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஹவ் யூ வில் ஃபீல்? எனக்கு இங்க பீப்புள் ஆர் நாட் ஈவன் திங்கிங் அபவுட் திஸ். சரியா, பீப்புள் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த வாரம் வந்து பெரிய பெரிய இஷ்யூஸ் நடந்திருக்கு, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க, இதுக்கு நம்ம இந்த மாதிரி பதில் சொல்லலாம். when அன்னைக்கு நைட் வந்து when these people laughed at the கடந்து வந்த பாதை ரைட், அந்த இடத்துல வந்து அரோராவும் ஆதிரை started crying. அரோரா வந்து ஃபீல் பேட் பண்ணோன்னே இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு தேவர் பிளானிங். இவங்க என்னன்னா அதை காட்டவே இல்லை, ஸ்கிப் த மேஜர் இன்சிடென்ட். அதே மாதிரி விக்கல்ஸ் நேத்து வந்து இழுத்த உடனே he was shivering because he was scared that was that serious. ஆனா அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. That's what. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் ஒரு பேஸ்லெஸ்ஸே இல்லாத ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு நேத்து கூட ஒரு ஸ்பேஸ்ல நான் சொன்னேன், இவ்ளோ நம்ம பேசுறோம் ஆனா விஜேஸ் வந்து என்ன நடக்குது லாஸ்டா ஃப்ரைடேல என்ன நடக்குது அதை வச்சுதான் he will discuss the whole thing, he will finish it and he will get out. இப்படிதான் நான் சொன்னேன். எக்ஸாக்ட்லி. No, that is what is happening. இன்னொன்னு there is another thing that happened. இங்க வந்து மொத்தமா வந்து ஒன் டீடைல் ஆகி உள்ள ஒன்னு வந்து கம்ப்ளீட்டா ஒரு நரேஷனே சேஞ்ச் ஆச்சு. he didn't question that. எனக்கு அதுதான் that was surprising. அங்க வந்து கமுடன் எந்திரிச்சு சொல்றான், நீங்க உங்களுக்கு வேணும்ன்ற போது அந்த கடந்து வந்த பாதையை மட்டும் நீங்க நைட்டு சொல்றதுக்கு வந்து கேக்குறீங்க, அங்கெல்லாம் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கோம், ஆனா நாங்க பேசினா உங்களுக்கு இதாகுதுன்னு சொல்லி சொல்றான். கடந்து வந்த பாதை did Sandra go and ask to Ghana that I want to do it now? அது sorry, I இல்ல. didn't have an idea about it. I didn't see that. Let me tell you what actually happened. அங்க சினாரியோ என்னன்னா, பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க பிக் பாஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஈவினிங் அமித் finished it. நைட் வந்து டின்னருக்கு அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து அவங்க வந்து கதவு பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. கானா வில் கம் டு ஹர். ஷீ சேட் லைக், நீங்க நைட் பண்ணிடலீங்களா, டின்னருக்கு அப்புறம் வச்சுக்கலாமா, தட்ஸ் ஆல் ஹி ஆஸ்க்ட். ஷீ சேட் லைக் எல்லாரும் ஓகேனா நான் ஓகே. இல்ல ரசிகன், but in the show Ghana Vinod was saying that he informed Sandra that people are tired, people are like, you know, because of the dance, but he said to Vijay Sethupathi, I informed Sandra. That's what shocking reaction தெரியுமா, Sandra shocking reaction was cause of that. He didn't tell that. He went to her and said like, சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாம், நீங்க பண்ணுங்க, நீங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். He didn't say that people are tired. இவர் என்ன சொல்லிருப்பாரா, நம்ம எப்படி போய் சொல்றதுன்னு நினைச்சிருப்பாரு அவரு. அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, பயமா இருக்கு ஸ்டேஜ்ல வந்து டயர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அப்படின்னா வந்து நான் வந்து சாண்டர்ட்ட சொன்னேன்னு சொல்றாரு அவர்கிட்ட விஜயஸ்ட. Exactly. So the thing is, when in the திவ்யாவோட இன்சிடென்ட்டுக்கு நான் வந்து குறும்படம் போடுறேன்னு இவர் சொன்னார் இல்லைங்களா, so why for this issue they did not say okay who says who, let's go and watch it. அந்த குறும்படம் அந்த டாபிக்கே ஏன் வரல? திவ்யா விஷயத்துக்கு see, that's what I'm saying, right? இங்க என்னன்னா VJS doesn't know the show, he is not watching the show. அங்க வந்து கானா சொல்றான், கம்ருதன் வந்து நான் சொன்னேன்னு சொல்றான், அங்க வந்து எல்லாரும் தலையாட்டின உடனே he accepts that majority opinion, that's it, doesn't give a damn what is true. அங்க வந்து கானா வினோத் எனக்கு I clearly remember, நான் அப்பதான் கேட்டேன், நடு நைட் இட் வாஸ் க்ளோஸ் டு 12:30 or something. இந்த சண்டே எல்லாம் அந்த இந்த பேபி பாட்டு சண்டே எல்லாம் முடிஞ்சு அவ போய் கதவு பக்கத்துல உட்காந்துருக்கா. அப்போ வந்து கேக்குறான் even when Kamruddin was saying Sandra was ஜனவரி பேசுறது கேக்கல ஜனவரி. sorry இல்ல when Kamruddin was saying உங்க டைமுக்குன்னு வரும்போதுன்னு Sandra was saying people started sleeping. அது வந்து விஜய் சார் காதுல விழுந்தும் he did not address that. He skipped that part and he went to the topic. Okay, so உங்களுக்கு வேணும்னா நீங்க நைட்டு கூப்பிட்டுப்பீங்க, உங்களுக்கு வேணாம்னா நைட் அது டிஸ்டர்பன்ஸ் நீங்க சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி அதை அப்படி எடுத்துட்டு போயிட்டாரு. அதான் சொல்றேன். See, and another bigger headache now is that கடந்து வந்த பாதை was not even shown in the 1 hour cut.
1 hour மட்டும் பாக்குறவனுக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னு என்ன தெரியும் அவனுக்கு? Then what is the use for இல்ல discussing that? சிஸ்டர் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கடந்து வந்த பாதைன்றது ஒரு டாஸ்க். ஓகேவா? இந்த இடத்துல டாஸ்க் வந்து கொடுத்தது பிக் பாஸ். ஓகேவா? கடந்து வந்த பாதையை வந்து நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா வந்து நான் இந்த பிக் பாஸ் சொல்லாம கடந்து வந்த பாதையை சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. இவங்க எங்க கொண்டு வந்து மேட்ச் பண்றாங்கன்னா, இவங்களை டிஸ்டர்ப் பண்ண இஷ்யூவையும், அதாவது சாண்ட்ரா சொன்ன கடந்து வந்த பாதையையும் உங்களுக்கு வேணும்னா சொல்றது, நீங்க கொடுத்த டாஸ்க்கை தானே சாண்ட்ரா பண்றாங்க. கடந்து வந்த பாதைன்றது நீங்க கொடுக்குற டாஸ்க். நீங்க இல்ல ப்ரோ, இல்ல ஆக்சுவலா ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கா. பிக் பாஸ் கொடுக்கல, அது இவங்களுக்கு 3 பேருக்கு கடந்து வந்த பாதை இல்ல, அது இவங்க இனிஷியேட் பண்ணது, ஹவுஸ்மேட்ஸ் இனிஷியேட் பண்ணது. விக்ரம் தான் இனிஷியேட் பண்ணிருப்பா. அப்படி விக்ரம் இனிஷியேட் பண்ணி வினோத்துக்கு ஐடியா கொடுத்து, வினோத் தான் வந்து எல்லாரும் வச்சுக்கலாம் முதல் நாள் அமித், செகண்ட் நாள் வந்து சாண்ட்ரா. பாக்கல, எனக்கு ஒன் ஹவர்ல நான் பாக்கல. அந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு, எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுதான் பாயிண்ட். இவங்க தான் இனிஷியேட் பண்ணிருப்பாங்க, ஹவுஸ்மேட்ஸ் தான் சேர்ந்து. இல்ல இவங்க கொடுத்த ஐடியா கேப்டன் தான் சொல்லுவாரு. காலையில அமித் சொல்லுவாரு, நீங்க நைட் சொல்றீங்களான்னு கேட்பாரு. அது எல்லாத்துக்குமே அவங்க ஓகேன்னு தான் சொல்லுவாங்க, எதுக்குமே அப்போஸ் பண்ண மாட்டாங்க. அது மோஸ்ட்லி அவங்க கதை சொல்ற டைமிங் வரைக்கும் தான் கானாவினத் தான் சொல்லுவாரு. நீங்க இப்ப சொல்றீங்க கேட்பாரு, ஓகேன்னு சாப்பிட்டு முடிச்சிடலாம்னு ஓகே அப்படின்றாங்க. அவ்வளவுதான். யூ வில் நாட் ஆட் எனிதிங். ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ண முடியல. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா சபரியும் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து உட்காந்து இவங்க வந்து she asked that she will say the story only in the night அப்படின்ன போது உட்காந்து அப்ப கேட்ட போது அப்போ உடனே சாண்ட்ரா சொன்னாங்க நோ 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 பிகாஸ் நைட் டைம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஆக்டிவ், அதனாலதான் ஐ சோஸ் நைட் அப்படின்னாங்க. அப்ப then he is like, so when you are saying when people are active in the night na, then why you started like complaining that there is a noise இந்த மாதிரி அங்கேருந்து அந்த பக்கம் போயாச்சு. இப்ப கடந்து வந்த பாதையில யார் சிரிச்சாங்க, யார் தூங்கினாங்க, அந்த டாபிக் எல்லாம் நோ क्वेश्चंस. he doesn't even know that. சரியா? அவருக்கு வந்து அதுக்கு ப்ராம்ப்டே வந்திருக்காது. இவங்க ஏதோ சொல்றாங்க, நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவர் இறங்கிட்டாரு. அவ்வளவுதான். ஒரே நிமிஷம், அந்த நித்யா ரமேஷ் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள நம்ம என்டர் பண்ணனால அவங்க இது பண்ண முடியாம போச்சு. அவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பேசுங்க நித்யா. Thank you so much. See, actually எனக்கு இந்த கடந்து வந்த பாதை what Sandra has done அது எனக்கு தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா whole week shedding crocodile tears, okay, and again weekendலயும் he is holding Sandra till 30 minutes which is baseless. தேவையே இல்லைங்கிறேன். அது அவரே ஒரு க்ளோஷரை கொடுத்துட்டு நீங்க கடந்து வந்த பாதை ஓகே சொல்றீங்க, எல்லாரும் வந்தாங்க, பிரஜன் வந்து போயிட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே he is your co-contestant, this is what the show is, this is how it will end, you know that you have accepted it is a couple game, எல்லாம் தெரிஞ்சு உள்ள வரீங்க. அது அவரே ஒரு க்ளோஷரை கொடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணலாம். இங்க ஏன் வந்து சாண்ட்ராவை வச்சு இவ்வளோ அவரு டிராக் பண்ணாரு, அதுவே எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ எனக்கு கடந்து வந்த பாதை ஏன் வந்து அவங்க ஓகே சொன்னாங்களா இல்ல வினோத் வந்து சொன்னாரா, எனக்கு அதுவே எனக்கு வேலிடா படல. பிகாஸ் ஹோல் வீக் ஷி வாஸ் ஷெட்டிங் crocodile tears எக்ஸெப்ட் அந்த டான்ஸ் மேரத்தான் தவிர வேற எதுவுமே ஷி வாஸ் நாட் ஆக்டிவ் அட் ஆல். அப்ப அந்த மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ட் கிட்ட நீங்க ரூடா பேசியோ இல்ல வேற விதமா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசிதான் யூ ஹாவ் டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோம் அந்த ஷோவை, ரைட்? இன்னமும் அவங்கள வந்து உட்காந்து கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க பதில் வேணும்னா how she will answer it? One time, 2 times you're waiting for the answer. If she's not responding, just move on, give the closure and move on. எந்த ஒரு இன்சிடென்ட்க்குமே க்ளோஷர் கொடுக்காம you're just அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்காரு அவரு. அப்புறம் என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கண்டெஸ்டன்ஸ்க்கு, ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்? நம்மளுக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? we too are asking, right? ஏன் இவர் இதை அட்ரஸ் பண்ணல, ஏன் இவர் இது இப்படி கேட்கல அப்படின்னு. ஏன் ஒரு க்ளோஷரே இல்லாம ஒரு எபிசோட் எப்படிங்க ஒரு ஹோஸ்ட் வந்து கேன் ரன் தி ஷோ? ஒரு எபிசோடா? எல்லா எபிசோடும் அவர் அப்படிதான் பண்றாரு. he never gives closure. Last season was his first step, that I agree. இருக்கனாலும் ஒரு நியூவா ஒரு இதுவை வந்து ட்ரை பண்றாங்கன்னா ஆப்வியஸா அந்த ஒரு ராட்டில் ஃபீலிங் இருக்கும், ஒரு பேனிக் இருக்கும், நர்வஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். I agree to it, but this is second season for him. Every weekend, literally every weekend, நானுமே நினைப்பேன் ஒரு வீக்கெண்ட்ல ஓகே this time he will do it better na. Every weekend literally his audience ஓட இதுவே அவரு புட்டிங் ஒரு மாதிரி டவுன் லெவல்ல கொண்டு போறாரு. நம்ம டிஸ்கஸ் நம்ம அட்ரஸ் பண்ற விஷயங்கள் கூட ஒரு ஹோஸ்ட் வந்து he is not doing his job. நம்ம எவ்வளவு விஷயம் நம்ம பேசுறோம்,
டெய்லி ஸ்பேஸ் போடுறோம், எவ்வளவு மல்டிபிள் திங்ஸ், நம்மளுக்கு நிறைய திங்ஸ் ஹிட் ஆகுறது கூட ஒரு ஹோஸ்டா அவருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இங்க நான் கண்டஸ்டன்ஸ் எப்படிங்க பிளேம் பண்ண முடியும்? கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க பிளே பண்றாங்க. பட் அவங்க பண்றது சரியா தப்பா, இப்படி பண்ணணும், அதை கைடன்ஸ் கொண்டு போறது யாரு? ஹோஸ்ட் தானே. தட் இஸ் வாட் கமல் ஹஸ் டன், ரைட்? ஓகே ஓகே ஓகே. அடுத்து இல்ல இருங்க, ரசிகன் அந்த சேரும். கோர்ஸ் எடுக்க முடியல ரசிகா. வரமாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் காட்டல. ஐயோ, நிறைய உஷா டைம் கொடுத்துருவோம். உஷான்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அவங்க பேசுறாங்களா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஆமா, அவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் புக் போகும். ஏய் பிரகாஷ் பேசுறாரு. ஓகே உஷா பேசுங்க, அதுக்கப்புறம் புக்கோ பேசுங்க. ஐயோ, ரசிகன் கோர்ஸ் கொடுக்க முடியலையே. ஏன் கேன்சல் பண்ணிட்டு கொடுத்து இன்வைட் லிமிட் ரீச்சிட்டு போற ரசிகனா? ஐயோ, வேற யாருக்குன்னா கொடுத்துருப்பா. உள்ள போயிட்டு கேன்சல் பண்ணு. கோர்ஸ் ரசிகன் கொடுக்குறதெல்லாம் இல்லையே, காட்டலையே. இல்ல உள்ள காமிக்கும் இன்வைட் எதுன்ட்டு காட்டல. சரி ஓகே, பேசுங்க பேசுங்க. உஷா போயிட்டாங்களா? சரி புக் வாங்க, பேசுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் விக்னேஷ். ஹாய் சாம்பல். ஹாய் ரசிகன். பேசுங்க. என்னன்னா இன்னைக்கு ரசிகன் சொல்ல நிறைய பாயிண்ட்ஸ் நான் உடம்படுறேன். அது ரொம்ப புவரா இருந்துச்சு ஹோஸ்டிங். ரொம்ப கிளாரிட்டி இல்லாம எதை நோக்கி போறோம். அட்லீஸ்ட் இத்தனை வாரங்கள்ல நான் ஒரு ஆன்சர் வாங்குறதுக்காக போறேன்ற வசூலா இருக்கும். இந்த டைம் அந்த நோக்கமும் இல்லை, அந்த கன்விக்ஷனும் இல்லை. எதை நோக்கி போறாருன்னு எதுவுமே தெரியல. நான் சாண்ட்ராக்காக பேச சைட்ல மைண்டுக்குள்ள சாண்ட்ராக்காகன்றதுக்காக அதுக்காக சொல்லலை. எந்த இஷ்யூலையுமே, கானா வினோத் இஷ்யூ ஆகட்டும், ஆதிரி இஷ்யூ ஆகட்டும், பாரு இஷ்யூ ஆகட்டும், எதுலையுமே கன்விக்ஷன் இல்லை. என்ன பேசுறோம், எந்த ஐடியாவுமே இல்லை. நான் எனக்கு இருக்க மெயின் 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ரவுண்ட் மீதி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மொதல் பாயிண்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல தூங்கின அந்த மேட்டர்ல வந்து அவங்க உள்ள வந்து பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெட்ரூம்ல தூங்குறீங்க, அவங்க சவுண்டு போடுறாங்க, நீங்க எந்திரிச்சிடுறீங்க, உங்களுக்கு சவுண்டு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு அந்த ரூம்ல மற்றவங்களுக்கு யாராவது பிரச்சனை இருக்கான்னு அவங்க கேட்கறதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா திவ்யா அதை உடச்சு விட்டுருப்பாங்க. அவங்க அந்த வந்து திவ்யா வந்திருப்பேன்னு அந்த ஸ்கிரிப்ட்ல இல்ல. ஆக்சுவலா அவங்க அந்த லைவ் பார்த்துருந்தாருன்னு தெரிஞ்சிருக்கும். திவ்யா எந்திரிச்சு திவ்யாவுமே சொல்லுவாங்க, ஏன் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திவ்யா எந்திரிச்சு சொல்லுவாங்க பிஃபோர் சாண்ட்ரா இந்த விஷயத்தை எந்திரிச்சு கத்தும்போது. அவர் அதை கமருதீன் மட்டும் உள்ள இருந்து கமருதீனை தூங்கிட்டு இருந்திருந்தாருன்னா இந்த மொத்த பழியும் தூக்கி சாண்ட்ரா மேல போட்டிருப்பாங்க. அவங்க போய் சொல்றாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்து ட்ரை பண்ணாரு. அங்க அது ஃபிளாப் ஆனதுனால அவருக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியல. ஐ கேன் ஃபீல் இட். அதை எனக்கு பார்க்கவே முடிஞ்சுது. எங்க மற்றவங்க யாருமே எந்திரிக்கலைங்க, நீங்க தானே எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் மாத்தி கொண்டு போயிருப்பாரு. அதுக்காக அந்த ஸ்கோப் அங்க அமையல, அங்க ஆஃப். அங்க வந்து முடிஞ்சு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் அவர் கேட்ட கொஸ்டின் வந்து இந்த கடந்து வந்த பாதி டாஸ்க் வந்து ஏன் நைட்டு வச்சிங்கன்னு சொல்லி. ஆக்சுவலா பிளான் படி ஃபர்ஸ்ட் நாள் அமித்து, ஃபர்ஸ்ட் நாள் அந்த